நான் ஒரு படம் மாதிரி இன்னொரு படம் பண்ண மாட்டேங்க. அதுவே எனக்கு போர் அடிக்கும். ஷூட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஈகரா இருக்காது. பால் விளாண்டுட்டு இருக்கும்போது அந்த பையன் ஓடுனா பாசிபிளே கிடையாது. அப்படிலாம் ஷூட்டே பண்ண முடியாது. ஒரு கிரியேட்டர் நான் யோசிச்சனாவே என்னை விட சைக்கோ யாருமே கிடையாது. அந்த பால் எடுக்கிறதுக்கோ ஓடுறாங்கிற ஷாட்டு தான் அது. ஆனா அந்த மொமெண்ட் அந்த அழுகை எனக்கு ஒரு மாதிரி பயங்கர ஹாண்டிங் ஆயிடுச்சு. இதுதான் இந்த எந்த படையும் எதிர்பார்த்துலாம் பண்ண மாட்டோங்க. அதோடைய வெற்றியோட அளவுகோலை எப்பயுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கவே மாட்டோம். என் மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய கதையை ஜெனுவனா பிரசன்ட் பண்ணணும். ஒரு விஷயத்தை உண்மையா லவ் பண்ணீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒவ்வொரு படம் உருவாக்கும் போது சில மேஜிக் நடக்கும். வானவில் வழியாய் விரிகிறதேன்னு வருவாரு. ஃபர்ஸ்ட் நாள் ஷூட் பண்றோம், வேற எங்கேயோ லொகேஷன். அந்த லிரிக் வரும்போது ஸ்கைல வானவில் வருதுங்க. என்னங்க சொல்ல முடியும்? ஒரு நடிகருக்காக நம்ம இது வரைக்கும் கதை எழுதுனதே கிடையாது. நான் இது வரைக்கும் நான் ஒரு கதை எழுதுவேன். அந்த கதை அந்த நடிகருக்கு ஷூட் ஆச்சுன்னா போய் சொல்லுவாங்க. கதகளி கதை சிவகார்த்தியின் பண்ணியிருந்தானா அது படம் பெரிய ஹிட். ஏன்னா சின்ன மீட்டர் கதை அது. அதுல விஷால கொண்டு வந்து உட்கார வச்சுன்னே டூல எனக்கு உடன்பாடே கிடையாது. ஒட்டியே அந்த குழந்தை பிறந்தாதான் ட்வின்ஸ். 2 ஹிட்டான படங்கள்லாம் எடுத்தீங்கன்னா பாயமொழி தியேட்ரிக்கல் ஃபிளாப் தனி ஒருவன் வந்துச்சு. பாயமொழி டயத்துல அந்த படத்துல நிறைய விஷயம் சிமிலரா மாட்டிச்சு. சிம்பு சார் கூட திடீர்னு நீங்க கொலாபரேட் பண்ணி படம் பண்ணீங்க. வெயிட் லாஸ் பண்ணி அந்த டைம்ல வந்த முதல் படம் அப்படிங்கும் போது ஃபேன்ஸ் அவ்வளோ ஈகரா இருந்தாங்க. ஹிட் தான் அந்த படம். பட் ஏதாவது ஆப்பங்க ஏங்க ஹிட்னு நீங்களா ஜெயிக்கு பண்ண கதை அது. திடீர்னு அவர் வந்தோடனே அதுக்குள்ள என்னத்த வெயிட் ஏத்துறது. அவருடைய ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அது ரொம்ப ஹையா இருந்துச்சு. சிம்புக்கான அந்த வெயிட்டேஜ் இருக்குதுங்களே. பாண்டியநாடு ஹிட்டுக்கு அப்புறம் பாண்டியராஜ் விஷால்கிட்ட கூட்டிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு விஷால் சார் கடைக்குட்டி சிங்கம் ஒரு கதை கேளுங்க சார், சூப்பரா இருக்குங்கிற. அவர் கதையை கேட்டுட்டு என்னம்மா இது கதை நல்லாவே இல்லம்மா, அதுக்கப்புறம் ஒரு கதை சொன்னா அப்படிமா சூப்பர் கதைமா, எந்த கதையை எங்க போய் பிக்ஸ் பண்றதுன்னு இருக்குதுங்களே. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஸோ டைலரோட ஃபர்ஸ்ட் டைலாக்கே எந்த பொண்ணை பார்த்தாலும் காதல் வரதுக்கு முன்னாடி காமம் தான் வரும், அதான் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி சார் ஜென்ரலாக ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்தே அந்த க்ரஷ் தானே ஃபஸ்ட்டு. க்ரஷ் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு காதல் அந்த வார்த்தை எல்லாமே. ஸோ அதுக்காகத்தான் அதுவும் அந்த வார்த்தை நீங்கள் படத்தில் பார்க்கும்போது இன்னும் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அந்த அந்த டைலாக்கு உண்மையும் அதுதான். ப்ளஸ் மைனஸ் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் தானே. ஓகே. இல்லை, அந்த டைலாக் கேட்டவுடனே எனக்கு உங்கள் படத்துலேருந்து ஒரு பாடல் வருதான் ஞாபகம் வந்துச்சு. எந்த பெண்ணோடும் எழுவது காமமே அது உன்னோட எழவில்லையே அப்படிங்கிற ஒரு லைன் டக்குனு வைரமுத்து சாருடைய சேட்டைகள் ஒவ்வொன்றாய் தேடுகிறாய் அது ஹிட் ஆயிடுச்சு. சாரி பாண்டியநாடு. ஆமா ஆமா அந்த லைன் எந்த பெண்ணோடும் எழுவது காமமே அது உன்னோட எழவில்லையே அப்படிங்கிறது ரொம்ப கவித்துவமா இருந்துச்சு. அதனாலதான் டக்குனு இந்த டைலாக் அதை கேட்டு. ஓகே சார். அப்ப நான் வேற மூட்ல இருந்திருப்பேன். இப்ப வேற மூட்ல இருந்திருப்பேன். அது வேற படம், இது வேற படம். ஓகே. ட்ரைலர் பார்த்தப்ப கீழே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு விஷயம் பதிவு பண்ணாங்க. இது இந்த ஜெனரேஷனோட ஆதலால் காதல் செய்வீர் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆதலால் காதல் செய்வீரை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மொமெண்ட்ல அந்த 2011ல நடந்த ரியல் இன்சிடென்ட்டை நான் பதிவு பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இந்த 2K கிட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2K கிட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயத்த சொல்லியிருக்கேன். அது ரொம்ப ஒரு ஹாண்டிங்கான ஒரு கிளைமேக்ஸ். இதில் யூனிக்கான கிளைமேக்ஸ் ஆனால் பாசிட்டிவாக இருக்கும். இது ரொம்ப ப்ளசண்ட்டான படம், யூனிக்கான கிளைமேக்ஸ், பாசிட்டிவாக இருக்கும், எல்லாரும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான். ஸோ அதுக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் ஒரு படம் மாதிரி இன்னொரு படம் பண்ண மாட்டேங்க. நான் அதுவே எனக்கு போர் அடிக்கும். அதே மாதிரி ஆதலால் கேசர் மாதிரி இன்னொரு படம் நான் இதுக்கு பண்ணணும். ஸோ அது ஷூட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஈகரா இருக்காது. நான் ஏதோ புதுசா ஒரு லைஃப்பை ஸ்க்ரீனில் நான் பார்க்கும்போது தான் எனக்கே சுவாரஸ்யம் வரும். ஸோ இதுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட். பட் அந்த யங்ஸ்டர் படம் ஆதலால் காசிற்கு அப்புறம் இப்போ நான் பண்ணுறதுனால எல்லாருக்கும் அந்த தாட் இருக்குது. கண்டிப்பாக நான் அந்த கிளைமேக்ஸ் பற்றி மட்டும் உங்ககிட்ட என்னைக்காவது நேரில் பார்த்தா கேட்கணும்னு நினச்சேன். ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சு. எனக்கு அப்போ பார்த்தப்பே அழுக. அந்த கடைசி பாட்டு, அந்த பையன் ரியாக்ஷனும் பாட்டும், கடைசியில் கால் சுடுதுன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுவுற சீன்லாம் உடஞ்சாச்சு. எப்படி அதை எடுத்தீங்க யுவன் சார்? அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, அது பாசிபிளே கிடையாது. அப்படிலாம் ஷூட்டே பண்ண முடியாது. ஏன்னா நான் அப்படி முதல்ல ஒரு கிரியேட்டர் நான் யோசிச்சேனாவே என்னை விட சைக்கோ யாருமே கிடையாது. நான் காலையில் ஒரு குழந்தை எந்திரிச்சு நைட் தூங்குற வரைக்கும் என்னென்னலாம் பண்ணுமோ
அதை வந்து நான் வந்து தூரத்தில் ஜூம் கேமரா போட்டு எனக்கு குட்டி பையன் அவனுக்கே தெரியாம தான் கொரியன் ஃபில்ம் மேக்கிங் மாதிரி தான் கொரில்லா ஃபில்ம் மேக்கிங் மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். காலை அவன் தூங்கிட்டு இருப்பான், அவன் தூங்குனதுக்கப்புறம் தூங்குனதுக்கப்புறம் லைட்லாம் பண்ணிட்டு நாங்கள் ஓரமாக வெயிட் பண்ணிட்டு இருப்போம் கேமரா வச்சுக்கிட்டு. அவனா எந்திரிப்பான், எந்திரிச்சிட்டு அவன் போர்வை எப்படின்னா டவுசரில் ஒன்றுக்கு ஆயிருக்கும். அப்புறம் கட்டு ஓகே. அதுக்கப்புறம் அந்த பையனை தூக்கணும். அப்புறம் அந்த பையன் சாப்பாடு வாங்க வருவான். அந்த பையனுக்கு என்ன தெரியும் ஷூட்டிங்னு. ஸோ எல்லாருமே இருக்காங்க, நிறைய குழந்தைங்க இருக்கா, குழந்தைகளை விளாட விட்டு எடுத்தோம். ஸோ அப்படிதான் அந்த இது ஷூட் பண்ணோம். அதே மாதிரி பால் விளாண்டுட்டு இருக்கும்போது அந்த பையன் ஓடுனான். அந்த பால் எடுக்கிறதுக்கோ ஓடுறாங்கிற ஷாட்டு தான் அது. ஓடிட்டு இருந்த பையன் டப்புன்னு எங்களுக்கு திடீர்னு ஃபர்ஸ்ட் ஏன் அழுகிறானே முதல்ல புரியல எனக்கு. என்னடா அழுகிறானே தப்பா போயிட்டு என்னுடைய அசிஸ்டன்ட் தூக்கிட்டான் அந்த குழந்தைய. அப்புறம் தான் புரிஞ்சிச்சு இது வெயிலுக்காக அழுகிறான் அப்படின்னு எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. ஆனா அந்த மொமெண்ட் அந்த அழுகை எனக்கு ஒரு மாதிரி பயங்கர ஹாண்டிங் ஆயிடுச்சு. இதுதான் இந்த படத்துடைய லாஸ்ட் ஷாட்டா இருக்கணும்னு அப்பவே நான் டிசைட் பண்ணேன். ஆனா அவன் அப்படின்னு போய் அழுத உடனே என்னோட அசிஸ்டன்ட் வந்து தூக்கிட்டான். எனக்கு இவ்வளவுதான் இருக்குது, 2 ஃப்ரேம் தான் இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின் போது அதை 48 மாத்துறேன். அதை 48 மாத்தினதுக்கு அப்புறம் என் அசிஸ்டன்ட் ஃப்ரேம்குள்ள வந்துட்டான். அவனை சிஜியில் எரேஸ் பண்ணேன். அந்த குழந்தை அழுததுக்கு அப்புறம் லென்த்தே கிடையாது, ஏன்னா அவங்க தூக்கிடுவான்ல, கை பட்டுரும், கையை சிஜி பண்ணவே முடியாது. அவன் அழுத உடனே ஃப்ரீஸ் பண்ணி அப்படியே ஃபேட் இன் ஃபேட் அவுட் பண்ணி அதை எஃபெக்டில் வந்து ஒரு ஹாலோ எஃபெக்ட்லாம் போட்டு அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணேன். ஸோ நான் வந்து நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒரு விஷயத்தை உண்மையாக லவ் பண்ணீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், இந்த இயற்கை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆதலால் காசி மாதிரியே வெண்ணிலா கபடிக்குள்ள ஒரு சாங் எடுக்கிறோம், 4 நாள் நான் வேற லொக்கேஷன். கார்த்திக் நேதாவுடைய ஃபர்ஸ்ட் சாங் இந்த படத்துல ஆல் சாங் அவர் எழுதியிருக்காரு. ஸோ நம்ம அதுல வந்து வானவுள் வழியாய் விரிகிறதேன்னு வருவாரு. ஃபர்ஸ்ட் நாள் ஷூட் பண்றோம் வேற எங்கேயோ லொகேஷன், அந்த லிரிக் வரும்போது ஸ்கைல வானவில் வருதுங்க. என்னக்கா சொல்ல முடியும், சிலிர்க்குது எங்க எல்லாருக்குமே. அடுத்த நாள் நாங்க ஏதோ எடுத்துட்டு அதே லிரிக் எடுக்கிறோம், ஸ்கைல வானவில் வருது. இது என்ன சொல்ல முடியும்? ஸோ அப்ப அந்த இயற்கைக்கு நமக்கு அவ்வளோ கனெக்ட் இருக்குது. நீ வந்து உண்மையா நேசிக்கணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு வந்து நான் சொல்றது உங்களுக்கு எப்படி ரிசீவ் ஆகுதுன்னு தெரியல. நான் அந்த மொமெண்டம் இருக்கும்போது தான் எனக்கு தெரியுது. அதனால நான் அடிக்கடி சொல்ற விஷயம், தயவு செஞ்சு நீ உன்னுடைய ப்ரொஃபஷனல் நேசி, எந்த வேலை செஞ்சாலும் நீ நேசி, லவ் பண்ணு, உனக்கு எல்லாமே கிடைக்கும். சூப்பர் சார், சூப்பர். இந்த விஷயம் எனக்கு தெரியாது சார். இப்போ நீங்க சொல்லும்போது எனக்கு பிரமிப்பா இருக்கு. இப்போ சொல்றது அந்த குழந்தை வந்து அவ்வளவுதான் உங்களுக்கு ஃப்ரேமே இருக்கும்போது இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் திருப்பியும் அதை எடுக்கலன்னு சொல்லும்போது அவர் சொல்றாருல்ல, இது வேற ஒரு சைக்கோவா இருந்ததுன்னா திருப்பி அதை ஓட விட்டு யோசிச்சு பாருங்க, வெரி பேட். அதனால தான் நான் சொல்றேன், திஸ் இஸ் சோ எஃபர்ட்லெஸ் அவர்கிட்டலாம் ஒர்க் பண்றது. அது தவிர எனக்கு பாண்டி நாடு ரொம்ப பிடிக்கும். அதில் குரு சோமசுந்தரம் வந்து எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஹி இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அவரை அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்க அவரை பயன்படுத்தவே இல்லை சார். ஆக்சுவலா ஒரு கேள்வி உங்களை நோக்கி கேட்டீங்க. பட் அது ஒரு நல்ல இது என்னன்னா, இவரோட படங்கள் எல்லாமே நான் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா, இவங்க வந்து இமான் சார் ஒரு விஷயம் சொன்னாரு மற்ற பேட்டிகள்ல. ஆனா என்னன்னா, இவர் வந்து ஒரு படமும் யூனிக்கா இருக்கு பாருங்களேன். வெண்ணிலா கபடி கூட ஒரு டைரக்டரோட ஃபில்மோகிராஃபின்னு எடுத்தாக்க எல்லாம் வந்து வேற ஜான்ரு, வேற டைப் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங், எல்லாமே மியூசிக் வேற மாதிரி இருக்கும். அண்ட் ஆக்டர்ஸ் மேபி அங்கங்க வந்து வரலாம். ஆனா ஆக்டர்ஸுமே வந்து அவங்களோட கேரக்டரைசேஷன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ நான் பண்ண அதே ஈஃபனில் வேற கேரக்டர், இதுல வந்து வேற கேரக்டர். பாலாசனாருமே ஒரு படத்துல வேற மாதிரி பண்ணியிருப்பாரு, இன்னொரு படத்துல இதுல வந்து அவர் 2K கிட்டா நடிச்சிருக்காரு சார். இதெல்லாம் ரொம்ப அநியாயம். பாலாசனன் 2K கிட்டா அந்த படத்துல அவரு 90s கலாய்க்கிறார் சார், நீங்களும் அழிஞ்சிருக்கீங்க சார். எங்களை நீங்க கலாய்ச்சிருக்கீங்க சார். 90s கிஸ்க்கு கல்ச்சர் இருக்குன்னு சொல்லும் போதெல்லாம் படம் பாருங்க, படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு பாசிட்டிவா இருக்கும். ஆமா, அவர் 2K கிட்ஸ் கலாய்ச்சிருப்பாரு. ஓகே, ஆமா, ஓகே. ஸோ இப்போ மேம் சொன்னாங்க நிறைய படங்கள் அவங்க சொன்னாங்க. நான் ஆக்சுவலி ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் மகனல்ல படம், சாரி வெண்ணிலா கபடிகள் டிவியில் ஓடிட்டு இருக்கு. கிளைமேக்ஸில் வந்து விஷ்ணு விஷால் இறந்துடுறாரு. அந்த டிவி பார்த்து ஒரு பாட்டி வந்து செத்துட்டானா, நல்லா விளையாண்டுருந்தாரு அந்த பையன், என்னாச்சு, அவங்க அறியாமல் அந்த அளவுக்கு இருந்துச்சு. அந்த நீ வீடியோ பார்த்தீங்களா? பார்க்கல. ஓகே, நிறைய ரீல்ஸில் அது வந்து ஷேர் ஆச்சு. அதாவது என்ன
அந்த இன்னசென்ஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஓகே. ஸோ இப்போ இந்த படத்துல பாலசரவணன் நான் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வெரைட்டி ஆஃப் ரோல் நெறைய படங்கள் பண்ணியிருக்காரு. உங்கள ஈஸ்வரன்ல கூட பண்ணியிருக்காரு. லப்பர் பந்துக்கு அப்புறம் அவரோட அந்த ஸ்கேலே வந்து வேற மாரி அவரோட பில்ட் ஆயிருக்கு. இந்த படத்துல அவரோட இத எப்படி எப்படி எதிர்பார்க்கலாம் சார்? சி எனக்கு வந்து அஹ், ஒரு படத்துல ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு ஹீரோவுக்கு ஒரு 4 பக்கம் டைலாக் கொடுப்பாங்க. ஆமா. எல்லா படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா, ஆனா ஈஸ்வரன்ல நான் பாலசரவணன் கொடுத்தேன். ஏன்னா பயங்கர மெமரி பவர், பயங்கர மெமரி. எத்தனை பேஜ் கொடுத்தாலும் பர்ஃபெக்டா அந்த டைமிங்கு, எத்தனை நீ ஆப்போசிட் ஆக்சிஸ் எடுத்தாலும் அதே கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணி பண்ணுவாப்படி. ரொம்ப ஒரு சின்சியரான ஆர்டிஸ்ட். தொடர்ந்து என்னுடைய படங்கள்ல பண்ணிட்டே தான் இருக்கா. அப்படி அவர் எங்கூட எப்போ ஜாயின் பண்ணாரோ அப்ப இருந்து இது 5th ஃபில்மு தொடர்ந்து பண்ணிட்டே தான் இருக்கா. அப்படி இப்போ வள்ளிமயிலெல்லாம் கேரக்டரே இல்லை சார், நீங்க ஆனா ஹாஃப் டேவாவது வந்து நடிக்கிறேன் சார் வந்து ஹாஃப் டே நடிச்சுட்டு போயிட்டா. அப்படி ஓகே. ஸோ அவருடைய திறமைக்கு அந்த அவருடைய காத்திருப்புக்கு கரெக்டான வாய்ப்புகள் இப்போ வந்து அமைஞ்சிருக்கு. ஐ திங்க் இன்னும் இந்த வருஷத்தோட எண்டில் நம்பர் 1 காமெடியனா இருப்பா. அப்படி சூப்பர் சார், சூப்பர். உங்க வார்த்தை பழகிட்டோம். ஓகே சார். அதே மாரி இப்போ நெறைய பேர் இப்போ உங்களுக்கு ஒரு நியூஸ் சொன்ன மாரி வந்து நான் மகாநல படம் வந்து ரிலீஸ் ஆனப்ப அது என்ன ஒரு பெரிய வெற்றி படம் அதெல்லாமே தாண்டி, இப்ப வரைக்கும் அந்த படம் வந்து அந்த ஒவ்வொரு சீன் ஆகட்டும், மிடில் கிளாஸ் பசங்க எல்லாருமே அவங்க வாழ்க்கையில ரிலேட் பண்ணிப்பாங்க. அந்த இப்பதான்டா குடும்பஸ்த அருமை என்னன்னு தெரியுது அப்படின்னு கார்த்தி சார் ஒருத்தவங்க வடக்க வைப்பாரு. அவனுக்கு என்ன வடக்க வச்ச குடும்பஸ்தன்டா அப்படிங்கிற டைலாக் ஆகட்டும், கிளைமேக்ஸ் ஃபைட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைட் இன் தமிழ் சினிமான்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை வந்து ட்விட்டர்ல நீங்க பார்த்தீங்கன்னு தெரியும். ஒருத்தன் போடுவான் பெஸ்ட் ஃபைட் இன் தமிழ் சினிமா எதுன்னு கேட்ட உடனே டக்குன்னு கீழே நான்மா நல்ல ஃபைட் சீக்வன்ஸை போடுவாங்க. அந்த மாதிரி இந்த படம் காலம் தாண்டி இப்பயும் மீம்ஸ்லயும் ஆகட்டும் இந்த ட்விட்டர் ஜென்ரேஷனுக்கும் போகுது இல்லை. எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த படம் போகும்? எந்த படம் எதிர்பார்த்துலாம் பண்ண மாட்டோங்க. நாங்க ஒரு படம் பண்றோம், அதை என் மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய கதையை ஜெனுவனா ப்ரெசென்ட் பண்ணணும். அதோடைய வெற்றியோட அளவுகோலை எப்பயுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கவே மாட்டோம். ஸோ நம்ம பண்ணியிருக்க கதையை நல்லா ஜெனுவனாக பண்ணணும், எங்கேஜிங்கான படம். ஒரே வார்த்தை மட்டும்தான் எல்லா கிரியேட்டருடைய பாயிண்ட்லேயும் இருக்கும், எங்கேஜிங்காக ஒரு படம் பண்ணணும். அதுதான் வந்து எல்லா கிரியேட்டர்ஸும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அழகுசாமி குதிரையாக இருந்தாலும் எங்கேஜிங் தான், நான் மகன்லாம் எங்கேஜிங் தான், பாண்டியநாடு எங்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே கொடுக்கணும், ப்ரெசன்ட் கொடுக்கணுங்குதா. ஸோ அதை மீறி அந்த ஒவ்வொரு படம் உருவாகும் போது சில மேஜிக் நடக்கும். அந்த மேஜிக் தான் அந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு ஒய்டா கொண்டு வந்ததுக்கு காரணம். ஓகே. நீங்க அதெல்லாம் பாத்துறீங்களா? உங்க யாரும் அனுப்பிச்சாங்களா? இப்ப வரைக்கும் கொண்டாடுறாங்க இந்த மீம்ஸ்ல இந்த விஷயங்கள்லாம் வருது. இல்ல நான் சோசியல் மீடியால இல்ல. இல்ல அவர் இல்ல சார் வந்து சோஷியல் மீடியால. ஓகே ஓகே ஓகே. இருந்தா இப்ப யாராவது இருந்தா காமிங்க அவருக்கு. இதெல்லாம் மீமா இல்ல எங்க போனாலுமே பசங்க சார் நான் மாறல சார், ரொம்ப மகிழ்ச்சிடா, பாண்டியநாடு நான் மாறல மாதிரி ஒரு படம் பண்ணுங்க சார், கதை கிடைக்கணும்டா. ஓகே. எல்லாருமே அதை கேக்குறாங்க. நான் மகன்ல 2 எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இதெல்லாம் உங்க 2ல எனக்கு உடன்பாடே கிடையாது. 2ல உடன் பார்ட் 2க்கு ஒட்டியே அந்த குழந்தை பிறந்தாதான் ட்வின்ஸ். ஓகேங்களா? 10 வருஷம் கழிச்சு பிறந்தா அதுக்கு பேர் ட்வின்ஸ் கிடையாது. சரி, அது வந்து நீங்க நிறைய 2 ஹிட்டான படங்கள்லாம் எடுத்தீங்கன்னா அப்பவே எழுதியிருப்பாங்க. பொன்னியின் செல்வனா இருக்கட்டும், பாகுபலி 2வா இருக்கட்டும், அப்பவே எழுதியிருப்பாங்க. படம் ஓடிச்சுன்ட்டு வாலண்டரியா ஒரு கதை எழுதுறது இருக்குல்ல, அப்படி எழுதுன எந்த படம் ஓடி இருக்காது. அதோட கம்பேர் பண்ணும்போது 50% கம்மியா தான் இருக்கும். அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒரு பிசினஸ்ங்கிற பாயிண்ட்டுக்காக மட்டும் ஒரு கதையை எடுத்து அதை எழுதுறதுல அது அந்த படத்தை நம்மளே கில் பண்ற மாதிரி. ஓகே. வெண்ணிலா கபடிக்குள்ள 2 எதனால சார்? என்னோட அங்கிள் 25 வருஷமா சினிமால இருக்காரு. அந்த படத்துடைய பேரை கொடுத்தேன்னா நான் டயட் ஆயிடுவேன்டானாரு. சரி எடுத்துங்க சித்தப்பான்ட்டேன். அவ்வளவுதான். ஓகே அவ்வளவுதான். ஓகே. அது அப்படிதான். எனக்கு அந்த படத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. ஒரு நாள் கூட ஷூட்டிங் போனது கிடையாது. ஓகே ஓகே. இல்ல வெண்ணிலா கபடி குழு 2ங்கறனால நிறைய பேர் வந்து அந்த படத்தை அட்ரஸ் பண்ணி பார்த்தாங்க. என்னுடைய அங்கிள் அவர் இருக்குங்க அடுத்த சினிமாக்குள்ளேயும் வந்தேன். சித்தப்பா இருக்குங்க அடுத்தான். இப்போ வந்து நான் வந்து டயட் ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து அந்த டயட்டுங்கிற கனவு எவ்வளவு பெயினான கனவுன்னு தெரியும். நான் சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா அவர் டயட் ஆயிடுவாரு. சரி ஓகே சரி அவ்வளவுதான். இதனால என்ன நடந்துற போகுது? என்ன நடந்தாலும் வெற்றியோ தோல்வியோ அவர் தான் பாதிக்கப்பட போறாரு. வெற்றினாலும் அவருக்கு தான் பிளஸ், தோல்வினாலும் அவருக்கு தான் மைனஸ். ஏன்னா எனக்கு தெரியும், நான் தோல்வி நடந்தா கூட அந்த தோல்வியிலிருந்து எப்படி கம்பேக் வருதுன்னு எனக்கு தெரியும்.
ஸோ அதுக்கான உழைப்பு எங்கிட்ட இருக்குது. அதனால நான் அதை பற்றி பயப்படாமல் கொடுத்துட்டேன். ஓகே சார், ஓகே. வெண்ணிலா கபடி குழு படம் வந்ததுக்கு அப்புறம் சூரி சாரை பரோட்டா சூரிங்கிற ஒரு பெரிய அடையாளமாக்கி அவர் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு அந்த படம் மிகப்பெரிய ஒரு பங்கா இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் இல்லாம கதையின் நாயகனா சூரி சார் மாறி இருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார் அவரோட வளர்ச்சி? சந்தோஷமான விஷயம் பிரதர். நம்ம அறிமுகப்படுத்தின நடிகர்கள், நம்ம அறிமுகப்படுத்தின கேமராமேன், ஸோ அது எல்லாருக்குமே பெருமையான விஷயம்தான். இன்னும் சூரி இன்னும் நிறைய பெரிய உயரம் போகும். நான் அவன்கிட்ட சூரிட்ட தான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். ஏய், இப்போ இருக்கிற இந்த போதையில் இதாயிராத, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்க, மெதுவாக நிதானமாக பண்ணு, ஒன்றும் அவசரமே கிடையாது. ஸோ சூரிக்கும் அவன் நிற்கக்கூடிய இடம் அதோடைய வேல்யூ நல்லா தெரியுது. அதனால் அந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு கடுமையாக உழைக்கிறான். அப்படி கண்டிப்பாக இன்னமும் பெரிய உயரத்துக்கு சூரி போவோம். அப்படி ஓகே. அவர் கூட ஃபியூச்சரில் படம் பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாக. ஏன் இல்லை இல்லை ஓகே. ஸ்கிரிப்ட் டிமாண்டிங் தானே. நம்ம யாரும் ஒரு நடிகருக்காக நம்ம இது வரைக்கும் கதை எழுதுனதே கிடையாது. நான் இது வரைக்கும் நான் ஒரு கதை எழுதுவேன், அந்த கதை அவன் அந்த நடிகருக்கு ஷூட் ஆச்சுன்னா போய் சொல்லுவேன். தான் அதே மாதிரி பாண்டிய நாடு, பாயும்புலி ஆகட்டும், 2 படம் விஷா சாரோட கெரியரில் உங்க ஜானர் ஆஃப் படங்கள்ல அது ரொம்ப நிறைய பேர் ஹிட்டா டிவியில பார்த்த படங்கள் நிறைய பேர் அந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த காம்பினேஷன் ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்துச்சா? இல்லை, அது நம்ம என்னன்னா அந்த டயத்தில் தனி ஒருவன் வந்துச்சு பாயும்புலி டயத்தில். ஸோ எங்கள் படத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தனி ஒருவன் வந்துச்சு. நீங்கள் அந்த டைம் அந்த படத்தில் நிறைய விஷயம் சிமிலராக மாட்டிச்சு. அதனால பாயும்புலி தியேட்ரிக்கல் ஃப்ளாப். ஓகேங்களா? ஸோ அதனால அடுத்த படம் அப்படிங்கும்போது அந்த காம்போ அமையல. அது ஹிட் ஆயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த காம்போ வந்திருக்கும். இங்கே ஹிட்டு தான் காம்போ டிசைட் பண்ணுது. ஓகே. ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம். எனக்கான ஒரு விஷயம் கேட்கணும்னா, சிம்பு சார் கூட திடீர்னு நீங்கள் கொலாபரேட் பண்ணி படம் பண்ணீங்க. அவர் வெயிட் லாஸ் பண்ணி அந்த டைமில் வந்த முதல் படம் அப்படிங்கும்போது ஃபேன்ஸ் அவ்வளோ ஈகராக இருந்தாங்க. ஹிட்டு தான் அந்த படம். பட் ஏதாவது ஆப்புங்க, ஏங்க ஹிட்டுன்னு நீங்களா சார் அவங்க ஃபேன்ஸ் கூட எடுத்துக்கிட்டாங்க சார். ஜெய்க்கு பண்ண கதை அது. ஆமா, திடீர்னு அவர் வந்தோடனே அதுக்குள்ள என்னத்த வெயிட் ஏத்துறது? சாதாரண ஒரு ஃபேமிலி டிராமாங்க அது. அந்த மீட்டர்ல பண்ண வேண்டியது அவருக்கு வரும்போது அவருடைய ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அது ரொம்ப ஹையா இருந்துச்சு. ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒருத்தனுக்கு கொரோனா வந்திருக்குது, அது யாருக்குன்னு தெரியாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கதை பண்ணதே அப்படித்தான். ஸோ அந்த 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 லாக்டவுனுக்குள்ள இப்போ இவங்க ஒவ்வொருத்தவங்களும் எப்படி மெயின் இது பண்றாங்கன்ட்டு. அப்புறம் சிம்பு வந்ததுக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனை எமோஷனல் கொண்டு வச்சு, அப்புறம் அவருக்கு ஒரு தாத்தா பாட்டி கதை ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணேன். பட் அதெல்லாம் எனக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ சிம்புக்கான அந்த வெயிட்டேஜ் இருக்குதுங்களே, அந்த வெயிட்டேஜுக்கான படம் அது கிடையாது. இப்போ நானே பண்ணேன்னா ஒரு கடைக்குட்டி சிங்க மாதிரி ஒரு படம் பண்ணும், அவ்வளோ ஃபேமிலி ஆடியன்ஸு, அவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டு, அப்படியும் அவர் தாங்குவார். ஒரு ஆக்ஷன் படம், பாண்டிய நாடு மாதிரி ஒரு ஆக்ஷன் படமும் தாங்குவார். பட் அவரு கிளியரா ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லிட்டாரு. நான் கரெக்டாக 20 நாள் நான் ஃப்ரீயா இருக்கிறேன், நீங்க 20 நாளுக்குள்ள படத்தை முடிச்சிடுவீங்களா அப்படின்னாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு 23 நாள் கொடுங்க போதும். 5 நாள் மேடமுடைய போர்ஷன் ஷூட் பண்ணேன், மேடம் மனோஜ் போர்ஷன் ஃபர்ஸ்ட் 5 நாள். அதுக்கப்புறம் 23 நாள் வந்தாரு. 28 நாள்ல படத்தை முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ அந்த லொக்கேஷனுக்குள்ள அப்போதான் முடியும் அந்த இது. பட்டு சிம்புக்குன்னு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு ப்ராப்பரா சிம்புக்குன்னே ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும். அப்பதான் அது அந்த ஸ்கிரிப்டா மாறும். சரி, நான் எதுக்காக இப்போ வேற ஒரு டைரக்டரை பற்றி இங்கே நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். பாண்டிய நாடு ஹிட்டுக்கு அப்புறம் பாண்டியராஜ் விஷால்கிட்ட கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு விஷால் சார்ட்ட, சார் கடைக்குட்டி சிங்கம்னு ஒரு கதை கேளுங்க சார், சூப்பராக இருக்குங்கிறேன். அவர் கதையை கேட்டுட்டு, என்னம்மா இது கதை நல்லாவே இல்லைம்மா, அதுக்கப்புறம் ஒரு கதை சொன்னா அப்படிமா, அது சூப்பர் கதைமா, அதுக்கப்புறம் என்ன கதை சொன்னா அப்படி, பாண்டியனை எல்லா கதையும் சொல்லிவிடுவேன். என்னையா கதை சொன்னீங்க? அந்த கதகளி கதை. ஐயோ, அது சிவகார்த்தியனுக்குலங்க பண்ணி வச்சுங்க, சிவகார்த்தியன் அப்போ 2வது படம் 3வது படம், அந்த கதை எப்படி விஷாலுக்கு செட் ஆகும்? இல்லை, அவர் அது நல்லா இருக்குன்ட்டாரு. அப்படி யோசித்தேன். சரி, ஓகே, அவருக்கு பிடிச்சிருச்சு, அவ்வளோதான். சரி, எந்த கதையை எங்கே போய் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு இருக்குதுங்களே. ஸோ கடைக்குட்டி சிங்கம் பண்ணியிருந்தாரா அவருக்கு பெரிய கிட்டு, அவர் அதை மிஸ் பண்ணிட்டார். கதகளி கதை சிவகார்த்தியன் பண்ணியிருந்தானா அது படம் பெரிய கிட்டு. ஏன்னா சின்ன மீட்டர் கதை அது, அதில் விஷாலை கொண்டு உட்கார வச்சுன்னே அது என்ன பண்ணாலும் தாங்காது. அது மாதிரி சம்டைம்ஸ் சில கதைகள் கமர்ஷியல் கதைகள் பண்ணும்போது
ஆர்டிஸ்ட்டு வந்து ப்ளஸ்ஸாகவும் இருப்பாங்க, மைனஸாகவும் இருப்பாங்க. அது பெரிய அது என்ன எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 நடிகர்களுக்கு மட்டும்தான் ஃபேன்ஸ் நிறையா இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான நடிகர் சிம்பு. ஸோ அவருக்கான ஃபேன்ஸ் திருப்திப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் நிறையா அந்த படத்துக்குள்ள வேணும். ஸோ அதுதான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு படம் ஒர்க் பண்ணுவோம் நம்ம. அது முழுக்க முழுக்க சிம்புக்கான படமாக இருக்கும். 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க சார். அப்போ நீங்க என்ன பதில் சொல்லிருந்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு, விஜய் சார் என்கிட்ட கதை கேட்கறேன்னு சொன்னாரு. ஆனா இப்போ வரைக்கும் கேட்கல. சூர்யா சாருக்கு ஒரு கதை சொன்னேன். அவருக்கு பிடிக்கல அப்படின்ட்டாரு. விஜய் சார் கேட்கலைங்கன்னு சொல்லியிருக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா நான்மனுக்கு முடிஞ்சோடனே அவர் வீட்டில் வச்சு கதை கேட்டார். அதுக்கப்புறம் பாண்டி நாடு முடிஞ்சதுக்கப்புறம் ஜில்லா செட்டுக்கு போனோம். செட்டுக்கு போயிட்டு சார் நம்ம மீட் பண்ணுவோம் சார், நான் கதை கேட்குறேன். செகண்ட் டைம் தான் கதை கேட்கல. செகண்ட் டைம் ஜில்லா அந்த டைம் தான் கதை கேட்கல. அது என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஸோ சூர்யா சார்ட்ட கதை கேட்டார். சார் ஒரு ஹீரோ பிடிக்கலைங்கிறது பிடிக்காது, அவங்களுடைய விருப்பங்க. நான் எப்பயுமே அது தவறு சொல்லவே மாட்டேன். சூர்யா சார் கதை கேட்டு அவர் வந்து சூர்யா சார் இல்லை சார் எனக்கு இந்த கதை செட் ஆகாது சார்னாரு. விஜய் சாரும் அதே தான். நான் சொன்ன கதை வந்து விஜய் சார் வந்து நான்மாலில் முடிஞ்சது விஜய் சார்ட்ட சொன்னேன், சார் தப்பாக நினச்சிக்காதீங்க சார், இந்த கதை எனக்கு செட் ஆகாதுன்னாரு. ஆனால் உடனே சொன்னார். விஜய் சார்ட்ட பிடிச்ச விஷயம் உடனே இம்மிடியட்டாக சொல்லுவார். பிடிக்கல 10 பேர்ட்ட. படம் பண்ணிட்டீங்களா அந்த படம்? அது பண்ணல. ஓகே ஓகே. சூர்யா சார்ட்ட சொன்ன கதையும் பண்ணலை. ஓகே. ஸோ சம்டைம்ஸ் வந்து ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா ஹீரோக்களும் வந்து ஒரு 2-3 டேஸாவது டைம் எடுத்துருவாங்க. ஆனால் விஜய் சார் வெரி ஜெனூன். இம்மிடியட்டாக சார் இது எனக்கு செட் ஆகாது சார்ட்ட. ஆக்சுவலி இன்னொரு ஆக்சுவலி 3 பேர்கிட்ட 3 ஹீரோஸ் பற்றி சொல்லியிருந்தாரு மேம். அஜித் சாருக்கு கதை ஒன்று அவருக்காக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். சுரேஷ் சந்திரா சாரை பார்த்து அப்பாயின்மெண்ட் கேட்டால் அது இன்னும் தரலன்னு பாருங்க, அடுத்த கண்டென்ட் வந்துட்டார் சார். இது 3மே ஒரே இல்லை மேடம், அஜித் சாருக்கு நம்ம வந்து நான் வந்து பாண்டி நாட்டுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு கதை பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா பாண்டி நாட்டுக்கு அப்புறம் பாயம்புலிக்கு அப்புறம் நான் ஹிட்டு கொடுக்கல. இப்போ அஜித் சார் ஒரு கதை கேட்காது அவங்களுடைய விருப்பம், அது ப்ரொடியூசர்ஸும் விருப்பம், எல்லாருமே சேர்ந்துருக்காங்க. ஏன் கேட்கலைங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அது நமக்கு தெரியாதுல்ல. இல்லை எனக்கு வந்து இவரோட படங்கள் எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் சிம்பு சாரை பண்ணுற விஷால் சார் அந்த டாப் ஆக்டர்ஸ் கூட ஏன் கொலாபரேட் பண்ணலங்கிற ஒரு மேபி நம்ம வந்து ஒரு கல்ட்டான டயட், ஒரு ஆஃப் பீட் படம் பண்ற டயட்டு தான் நம்ம கமர்ஷியலா ஒரு 5 சாங் வச்சு படம் பண்ற டயட்டஸ் கிடையாது. மேபி அந்த ரீசனா இருந்திருக்கலாம். அந்த டயத்துல அந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு அவங்க நினைச்சிருக்கலாம். அது என்ன வேணாலும் ரீசனா இருக்கலாம். திடீர்னு நாளைக்கு வந்து 2K லவ் ஸ்டோரி கிட்டான்னு நாளை ஒரே வாரத்துல மாறுங்க, அடுத்த ஒரு படம் பண்ணனே அடுத்த ஒரு வாரத்துல மாறும். என்ன மைண்ட் செட்டுன்னு தெரியாது. அப்படியா குமுதத்தில் எப்படி இன்ட்ரி கொடுத்துருக்கேன் அப்படியா சீந்திரன், சரி வர சொல்லுங்க, அவர்கிட்ட ஒரு கதையை கேட்போம். நான் சொல்ற கதை பிடிச்சிச்சுன்னா படம் பண்ண போறோம். அதுல நாங்கெல்லாம் இருப்போமா சார்? அது என்ன மேடம், நீங்க தான் ரைட்டு. கேரக்டர் கொடுங்க சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.